ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பனிக்கட்டி மலையிலிருந்து உருண்டு கீழே வரும்போது அதன் பருமனும் வேகமும் அதிகமாகி விழும்போது அழிவை ஏற்படுத்தும். பாவம் நம்மை விழத்தள்ளி அழித்துவிடும். யாக்கோபு குறிப்பிடுகின்ற சோதனை தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல, அவர் நன்மைகளின் பிதா. ஆக சோதனை என்பது தீதான நினைவுகளினாலேயே ஆரம்பிக்கிறது. தீய சிந்தனைகள் நம்மை வேகமாக பற்றி பிடித்து விடுகின்றன. தீய சிந்தனை நமக்குள் வாழ இடமளிக்கும் போது நமது ஆசையாகி அடைந்து விட வேண்டும் என்ற இச்சையை தோற்றுவித்து விடும். இச்சை வெளிப்பட்டு வெட்கம், குற்ற உணர்வு என்ற பல விளைவுகளை ஏற்படுத்தி நமது வாழ்வையே சிதைத்து விடுகிறது. இறுதியில் நம்மை அது சாகடித்து விடும். ஆண்டவர் நமக்குள் வாழும்போது சோதனை எப்படி நம்மை தாக்கும் என்று நினைக்கலாம். சோதனைகளால் ஆண்டவர் நம்மை சோதிப்பவரும் அல்ல, சோதனைக்குள் விழுந்து விட்டவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் சும்மா இருப்பவரும் அல்ல. நமக்கு சுதந்திரம் உண்டு. சிந்தனையில் சிறு சோதனை உருவாகும் போது பகுத்தறிந்து அது வலுவடையும் முன்னாலேயே அதை அழித்து போடவும் நம்மால் முடியும். அதற்கு இடமளித்து நாமே அழிந்து போகவும் முடியும். நமக்கு உதவி செய்ய நம்மை தூக்கிவிட கர்த்தர் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். அவரது கிருபையை மாறாதது. சோதனை என்பது நமது உள்ள போராட்டமாகும். வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனதிற்குள் தத்தளிக்கும் போது தீமை நம்மை இலகுவாக மேற்கொண்டு விடும். தேவ பிள்ளையே, இன்று நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட சோதனைகளில் அகப்பட்டு தடுமாடுகிறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். சோதனையை சகித்து மேற்கொள்ளும் போது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தையே தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நமது கண்களுக்கு முன்பாக நிறுத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும். நமது சிந்தனை சோதனையாகி இச்சையாகி வெளிவருவதற்கு முன்னரே அதை முறியடித்து ஜெயம் பெறுவதற்கு கர்த்தரின் பலனை நாடுவோம். கர்த்தர் பலன் தருவார், நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை கண்மணி போல காக்கும் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களது சிந்தனையில் சோதனை தோன்றும் முன்னே அதை அழித்து போடவும் அதன் மேல் ஜெயம் எடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தள்ளும். தேவனே, எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து தம்முடைய தியாகத்தின் மூலம் சிலுவையில் சம்பாதித்த இரட்சிப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனே, நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய வாழ்க்கைக்கு தகுதியுள்ளவர்களாக வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமையான கரங்களின் பாதுகாவலும் உதவிகளும் எங்களுக்கு தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவரீர் உங்க சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க மேல் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இருந்து எந்த சத்ருவின் வல்லமையும் சூழ்நிலையும் சத்ருவின் கிரியைகளும் எங்களை பிரிக்காதபடி எங்கள் சிந்தையை உம்மில் வைக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தந்தரலும். அப்பா, இந்த லெந்து காலங்களில் உமது வார்த்தைகளை தியானம் செய்கிறவர்களாகவும் உம்மோடு நடக்கிறவர்களாகவும் வாழுகின்ற கிருபையை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் மிகுதியாகி வரும் அருவருப்புகள், சீர்கேடுகள், கொலை கொள்ளைகள் மற்றும் பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் சூழல்கள் அறவே நீங்கவும், தேசம் சுபீட்சமடையவும், மக்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிடவும், தீயவர் கொடியவர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் இயற்கை சீற்றங்களினாலும் விபத்துக்களினாலும் தங்களுடைய அருமையானவர்களை இழந்து நம்பிக்கையை இழந்து காணப்படும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானத்தால் அந்த குடும்பங்களை நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தொழில், வியாபாரம், விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதித்து இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவர்களது கையின் பலனை பெருகச் செய்து அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் வாழ தேவன் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்கள், கஞ்சா மதுபானத்திலும் போதைப் பொருட்களினாலே அதிகமாக தாக்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் கெட்டுப்போகிற சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படவும், சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் தேவரீர் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்கள், பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களில் மற்றும் எதிர்பார்த்து ஏமாந்து மன உளைச்சலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து விருப்பம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாட்ஸ்அப், யூடியூப் ஊடகங்கள் மூலமாக நடைபெறும் ஊழியங்கள் 30, 60, 100 பலன் தரவும், காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் நிர்விசாரத்தோடு இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும்
தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் தற்கொலை செய்யும் அவலம் தேசத்திலிருந்து நீக்கப்படவும், பணத்தாசை காட்டி கடனுக்குள் தள்ளுகிற சத்ருவின் திட்டத்திற்கு ஒவ்வொருவரும் விலைக்கு காக்கப்படவும், வாங்கின கடனை திருப்பி செலுத்த தேவ ஒத்தாசை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். திருமணமாகி நெடுங்காலமாய் குழந்தை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை தந்தள்ளவும், வாலிப பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்படவும், தேவ பக்தியில் வளரவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதிலை தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.